நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட தீத்தான்பேட்டை கிராமத்தில் அரசு துவக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. பள்ளிக்கூடத்தில் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த கிராமத்தில் பள்ளி கட்டிடங்கள் மிகவும் மோசமான நிலையில் சேதமடைந்ததை தொடர்ந்து புதிதாக பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 29 லட்சம் செலவில் புதிய பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. இதுவரை இந்த பள்ளிக்கூடம் திறக்கப்படவில்லை. இதனால் சமுதாய கூடத்தில் பள்ளிகள் நடைபெறுவதால் மாணவர்கள் கல்வித்திறன் பாதிக்கப்படுகிறது. தற்போது வரை பள்ளி கட்டிடத்தை திறக்காமல் அதிகாரிகள் தாமதப்படுத்தி வருகின்றனர். புதிதாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடத்தை மது பிரியர்கள் கூடாரமாக பயன்படுத்தியும் மது அருந்திய பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகள் அப்படியே வைத்துவிட்டு செல்கின்றனர். இதனால் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். பாஜக சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துரை அவர்கள் தீத்தான்பேட்டை கிராமத்தில் பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது புதிதாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் கட்டியிருப்பதைக் கண்டு ஏன் பள்ளி மாணவர்கள் சமுதாய கூடத்தில் பயின்று வருகின்றனர் என அங்குள்ள பாஜக நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பி பள்ளிக்கூடங்கள் இருந்தும் ஏன் திறக்கப்படவில்லை என கேட்டார். உடனடியாக மாவட்ட தலைவர் பாண்டித்துரை புதிதாக கட்டிய பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்து பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வில் மானாமதுரை புறநகர் ஒன்றிய தலைவி ஞானசுந்தரி, பொதுச் செயலாளர் காட்டுராஜா, பொதுச் செயலாளர் ராஜா, ஒன்றிய துணைத் தலைவர் ஏ கோவிந்தராஜ், ஒன்றிய பொருளாளர் மதியானன், ஒன்றிய செயலாளர் சங்கமங்கலம் கார்த்திக் ராஜா, ஒன்றிய துணைத் தலைவர் திருமதி பிரதீபா, பூத் தலைவர் காளீஸ்வரன், ராஜேந்திரன், அரசகுளம் ஈஸ்வரி, ஒருங்கிணைப்பு செய்த முன்னாள் மானாமதுரை புறநகர் ஒன்றிய தலைவர் சு. ப. ரவிச்சந்திரன், தரவு மேலாண்மை பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் கீழநெட்டூர் RS பாலா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ராஜா.